Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் டியா இருக்கட்டும், அதாவது பேராமெடிக்கலா இருக்கட்டும், சரியா அக்ரியா இருக்கட்டும், எல்லா கவுன்சிலிங்கை பத்தின கைட்லைன்ஸும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். சரியா இப்போ டிஸ்பிளேல நீங்க நம்ம நம்பர் பாப்பீங்க. எப்போ வேணா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது உங்க பேரண்ட்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க, உங்க ரிலேஷன்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா காலேஜும் உங்களால ஏறி இறங்க முடியாது. அப்ப நம்ம இந்த ஃபீல்டுல ஒரு 7-8 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நீங்க எந்த காலேஜ்ல எவ்வளவு ஃபீஸ் இருக்கு, எந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி எந்த காலேஜ்ல கல்ச்சரல் ப்ரோக்ராம்லாம் அதிகமாக நடக்கும், எங்க படிச்சோம் அப்படின்னா என்ஜாயபிளா படிக்க முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயமே நாம உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். அதே மாதிரி நீங்க கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாம். யார் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா, இன்ஜினியரிங் இருந்தீங்க அப்படின்னா 160க்கு மேல இருந்தீங்கன்னா கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுங்க. 160க்கு கீழே தான் எனக்கு கட் ஆஃப் வரும்னு நினைச்சீங்க அப்படின்னா உடனே நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்க போறீங்க, இல்ல ஃபார்ம் டி படிக்க போறீங்க, இல்ல வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் படிக்க போறீங்க, அக்ரி படிக்க போறீங்க அப்படின்னா நீங்களும் என்னன்னு பார்த்தா கால் பண்ணுங்க. ஏன்னா இவங்களாம் முன்னாடி அட்மிஷன்ஸ்க்கு வந்து போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோ எதுக்காக நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம்னா, நிறைய பேர் நமக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. சார் இப்படி ஒரு அப்டேட் வந்திருக்கு, இது உண்மையா பொய்யா, இப்படி ஒரு அப்டேட் வந்திருக்கு, இது உண்மையா பொய்யான்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா அனுப்புறீங்க. அதாவது நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஆக்சுவலா வந்து மோரோவர் எல்லா பக்கமே முடிஞ்சிச்சு. ஆனா இருந்தாலும் அபிஷியலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20ஆம் தேதியோட முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனா நான் ஏற்கனவே நிறைய வீடியோல என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். அதாவது பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் முடிஞ்ச உடனே ஒரு 5 டேஸ்க்குள்ளே நமக்கு வந்து ரிசல்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயமே ரெடி பண்ணிடுவாங்க. சரியா? ஆனா இந்த வருஷம் வந்து அந்த 23ஆம் தேதி எலெக்ஷன் இருக்கனால பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃபும், அதே மாதிரி இந்த நமக்கு வந்து ஆன்லைனை ஜென்ரேட் பண்றாங்க பார்த்தீங்களா, ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்றாங்கல்ல, அவங்களுமே வந்து எலெக்ஷன் டியூட்டிக்கு மேபி போனாங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நமக்கு அபிஷியலா மே 8ஆம் தேதி அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க எங்கேயுமே பார்த்து அங்க போய் இங்க போய் எந்த குழப்பமே நீங்க வந்து பண்ண வேணாம். சரியா? நாம இப்ப அபிஷியலா எந்த வெப்சைட்ல சார் இந்த அப்டேட் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க அந்த வெப்சைட்டை மட்டும் நீங்க அப்பப்போ விசிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா போதுமான. ஏன்னா நியூஸ்ல அதை சொல்றாங்க, 4ஆம் தேதி வந்துடும், இந்த அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறத நீங்க குழப்ப வேணாம். எந்த வெப்சைட்ல நம்ம ரிசல்ட்டை பார்க்கணும், எந்த வெப்சைட்ல நமக்கு வந்து அந்த டேட் வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரொம்ப முக்கியமா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருங்க. ஓகே, வாங்க அந்த அபிஷியல் வெப்சைட்டை பார்க்கலாம். ஓகே, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுள் சர்ச் பார்ல போயிட்டு சரியா TNDGE சரியா 12th ரிசல்ட் 2026 அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க dge.tn.government.in அப்படிங்கிற பேஜ் வந்து இருக்கா. இந்த பேஜ் தான் நமக்கு வந்து அபிஷியல் பேஜ். சரியா? தமிழ்நாடு கவர்மெண்டோட, அதாவது முக்கியமா வந்து இந்த எஜுகேஷன், அதாவது டைரக்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸோட அபிஷியல் பேஜ் வந்து இதுதான். இந்த பேஜுக்குள்ள நம்ம என்ன பார்த்து போய் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்க, இந்த பேஜுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணணும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அவங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, இங்க பாருங்க, இதுலதான் வந்து ரீசெண்டா இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மேல வரும். இந்த இடத்துல சப்போஸ் நமக்கு வந்து டேட் எதுவும் மாத்தி கொடுத்தாங்க, அதாவது ரிசல்ட் டேட் எதுவும் மாத்தி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்னாச்சு பார்த்தா ஷோ ஆகும், இந்த இடத்துல வரும். அது வரைக்குமே அபிஷியலா இது வரைக்கும் நமக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்க டேட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு மே 8ஆம் தேதி தான் அபிஷியல் டேட்டு. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது எல்லாமே அடுத்தடுத்து நம்ம வந்து எப்படி வந்து பேப்பர் வேல்யூஷன், அதாவது அந்த வேல்யூஷன் பண்ணி முடிச்சுட்டாங்கல்ல, நம்ம எப்படி ஸ்கேன் காப்பி நம்ம எப்படி அப்ளை பண்றது, அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும், இது எல்லாமே எல்லா அப்டேட்டுமே இந்த இடத்துல தான் நமக்கு வரும். ஓகேவா? இப்போ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்க பாருங்க மார்ச் ஏப்ரல் 2026 பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அப்டேட்டுமே நமக்கு என்னாச்சு பார்த்தா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா? அப்ப டைம் டேபிள் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், இங்கே தான் நம்ம பார்த்து இங்க இருந்து தான் நமக்கு எடுத்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் நமக்கு வந்து பப்ளிஷ் ஆகக்கூடிய விஷயங்கள் வந்து இதுதான். அப்ப இந்த வெப்சைட்டை நீங்க நல்லா ஃபாலோ பண்ணீங்க, நம்ம சொன்ன இடத்துல தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்ப நமக்கு அபிஷியலா இது வரைக்கும் நமக்கு வந்து அப்டேட் படி வந்து பாத்தீங்கன்னா மே 8ஆம் தேதி தான். அதுக்கு முன்னாடி மேபி வரலாம். ஆனா இது வரைக்கும் எந்தவித தகவலும் நமக்கு அதாவது ஊர்ஜிதமா இல்லை. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.